வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் கணேஷுங்க. நான் இங்கே கேரளாவில் தான் இருக்கேன். எனக்கு பல இடங்களில் வேலை வந்ததுங்க. ஆனால் எதுவுமே நிரந்தரமாக அமையலை. பல ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் தெளிவாக இல்லைங்க. சில பேர் ஜோசியர்கள் என்னை கர்ம பலன், சஞ்சித கர்மா, ஏதோ கர்மா அதோ கர்மாங்கிறாங்க. ஒன்றும் புரியலைங்க. இந்த கர்ம பலன்னு சில பசு வாங்கி தானம் பண்ண சொல்லாங்க. என்னோடய வருமானத்தில் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இது என்ன விஷயங்க? கர்ம பலன்னா என்ன, எழுதி இப்படி இருக்கா ஏதாவது? இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்கள்கிட்ட வந்தேன் சார். நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா? இது கண்டிப்பாக யூடியூப் நேயர்களுக்கு கண்டிப்பாக நான் இது விளக்க வேண்டிய விஷயத்தில் தான் இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ சமீப காலத்தில் யூடியூப்பில் நான் பார்க்குறேன், உங்களின் கர்மாவை எப்படி ஜோதிட ரீதியாக கண்டுபிடிப்பது, கர்ம பலனில் ஏற்படக்கூடிய கர்மாவினால் வரக்கூடிய விபத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு புது புது புருடா யூடியூப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புருடான்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பொய் பொய் பொய். உலகத்திலேயே கர்மா தொடருகிறது. கர்மா ஒவ்வொரு கர்மாவின் அடிப்படையிலும் பிறப்புகள் தொடருகிறதுன்னு சொல்கிறது இந்தியன் ஃபிலாசபி. இந்தியன் ஃபிலாசபியில் என்னென்ன வரும்? இந்து வரும், ஜெயின் வரும், புத்திசம் வரும், சைவம் வரும், வைணவம் வரும். இந்த 5 ரிலிஜனுக்கும் உண்டான பிலீஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம பலன். இந்த 5 ரிலிஜன் தான் அடுத்த ஜென்மாவை பற்றியே பேசும். அப்போ முதல் ஜென்மம் பற்றியும் பேசும். அந்த பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லும். அந்த பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச செயல் சஞ்சித கர்மா என்று சொல்லும். இந்த ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயலை பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லும். இந்த 2 கர்மாவின் அடிப்படையில் நீங்கள் அடுத்த ஒரு கர்மம் பிறப்புக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஆகாமிய கர்மான்னு பிரிக்கும். ஏங்க கர்ம கோட்பாடில் பிரிக்கணும் அப்படின்னா, இது சமயங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த மானுட வாழ்வை எவ்வாறாவது ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வரணுன்ற போராட்டத்தின் வெளிப்பாடு தான் நாம் கண்டுபிடித்த மதங்கள் அத்தனையுமே. மதங்கள் ஒன்றுக்கொன்று தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மானுடத்தை சமநிலையில் வாழ வைப்பதற்காகவே பல்வேறு ஒழுக்க விதிகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த மதங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒழுக்க விதிகளில் இந்துக்கள் அல்லது இந்தியாவில் தோன்றிய பிலாசபி கர்ம பலனை சொல்லுகிறது. எப்படி? நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைப்படிதான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறப்படுத்திருக்கிறீர்கள். இந்த பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் இன்னும் இந்த மானுட பிறப்பிலிருந்து நீங்கள் முற்று பெற வேண்டும். அதாவது நிலை பேருங்கிறாங்க. நிலை பேரு, த எட்டர்னல் லைஃப். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிலாசபியை தவிர அவுட் ஆஃப் இந்தியன் பிலாசபி யூத, கிறிஸ்டியன் அண்ட் இஸ்லாம் எல்லாமே ஒரே பிறப்பு தான். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அவங்க அப்படியே போய் எட்டர்னல் லைஃபுக்கு போயிடுவாங்க. பட் இந்தியன் பிலாசபியில் எட்டர்னல் லைஃப் என்ன சொல்லுதுன்னா, அடுத்தடுத்த பிறப்பெடுத்து மோட்சத்துக்கு போனால்தான் அவர்கள் பிறப்பற்ற நிலையை அடைவது தான் இந்தியாவினுடைய அந்த இந்த தன்மை, பிறப்பற்ற தன்மைன்னு சொல்லுது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த நம்மளுடைய இந்தியன் பிலாசபியில் முற்பிறப்பு, இப்பிறப்பு, அடுத்த பிறப்புங்கிற கொள்கையோடு தான் இந்த ஆன்மீக பாதையெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவ்வாறு வளருகின்ற இந்த ஆன்மீக பாதையில் ஒரு செயல் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகாக இந்த சைவ ரிலீஜன் இருக்கு பாருங்க, பட்டை போடுற ரிலீஜன், அது அழகாக சொல்லும். என்ன சொல்லும்னா, அதாவது இருக்கிற பிறப்பிலேயே தன்னுடைய பாவ செயல்களை தீர்ப்பதற்கு மானுட பிறப்பில் தான் தன்னுடைய செயல்களின் மூலமாக முன் ஜென்ம சங்கீத கர்மாவத்தின் பாவங்களை குறைத்து கொள்ள முடியும்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு சைவத்து மூலமாக சொல்லும். அப்படிங்கிறப்ப இங்கே என்ன சொல்லுதுன்னா, கர்ம வினைப்பாடில் இந்த கோள்கை இந்த ரிலிஜன் பூராமே மனிதனுடைய செயல்களை கட்டுப்படுத்தி, அதாவது தீய செயல்களை விட்டு நற்செயல்களை செய்ய வைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பிலாசபி கர்மா கண்டிப்பாக வேலை செய்யும். ஆக இது என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதனை இயல்பு நிலையிலிருந்து மாற்றி வைக்கக்கூடிய அடிப்படையை இந்த ரிலீஜன்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் வேலை. அதுக்கு வேற ஒரு மண்ணு வேலை கிடையாது. அதுக்கு பல வழியை சொல்லும். ஆனால் பக்கத்தில் இருக்கவனையும் இந்த பக்கத்தில் இருக்கவனைங்க
பொறாம கண் கொண்டு பார்க்காம இருக்கிறதோட வாழ்ந்துட்டு நல்லதையும் உன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போன்னு சொல்கிறதா எல்லா ரிலீஜனுடையும் கான்செப்ட். இப்போ ஒன்று வருவோம். சார் சொன்னார் இல்லைங்களா, கர்ம கோட்பாடு நம்மை தொடருகிறதா அப்படின்னு. ஹலோ, கர்ம கோட்பாடு தொடருங்கிறது அது சமயத்தின் வெளிப்பாடு. கர்ம கோட்பாடின்படி செயல்கள் செஞ்சீங்கன்னா தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா எட்டர்னல் லைஃப்பில் அல்லாஹ் உங்களை எழுப்புவார், அல்லது கிறிஸ்து எழுப்புவார், அல்லது யூதர் ஜீசஸ் இவர் வருவார், மெசையா வருவார்னு சொல்லி அந்த ரிலீஜன் சொல்லிட்டு போகுது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லது செஞ்சுருங்க, அடுத்த ஜென்மம் அதுக்கு கிடையாது, முதல் ஜென்மமும் கிடையாது. ஆனால் இங்கே இந்தியன் ஃபிலாசபியில் அடுத்த ஜென்மம் முதல் ஜென்மம் இந்த ஜென்மம்லாம் வச்சிருக்கு. அதனால் இங்கே கர்மா கான்செப்ட் வருது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சரி, ரைட். இந்த கர்மாவினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடமே தவிர ஜோதிட ரீதியாக கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஜோதிடம் ஒருவனுடைய கர்மம் என்னன்னு சொல்லுது. அவன் இதுதான் செய்வான், அவனுக்கு இந்த புத்தி நடந்து இந்த திசை நடந்தால் இந்த பாவ தொடர்பில் அவன் இதைத்தான் செய்வான். வேற எதையும் அவனால் மாற்றி செய்ய முடியாது. நீங்க நல்லா கவனிங்க. ஜோதிடம் ஒருவர் என்ன செய்வார் என்று சொல்கிறதே தவிர அவரை மாற்றி செய்யக்கூடிய சிந்தனைகளை சொல்லவில்லை. ஆனால் இந்த சமயங்கள் ஒரு மனிதனை மாற்று சிந்தனைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையில கர்ம கோட்பாடை வைக்கிறது. பாருங்க, உண்மையிலேயே என்கிட்ட, அதனால தான் நான் சொல்றேன், ரிலீஜன் கான்செப்டுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் 1% கூட சம்பந்தமே கிடையாது. ரிலீஜன்கிறது வேற, அஸ்ட்ராலஜிங்கிறது வேற. அஸ்ட்ராலஜி நாங்கள் இருக்கக்கூடிய 9 கோள்கள், இங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு இவருடைய ஃபியூச்சர் டைம் எப்படி இருக்கும், இவர் வாழ்றதுல இருந்து சாகிற வரைக்கும் இவர் என்னென்ன செய்வார்னு சொல்கிறோம். அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அவருக்கு என்னென்ன நடக்கும் சொல்றதோட ஜோதிடம் நின்றதே தவிர இதில் சஞ்சித கர்மாக்கு வேலை இல்லை, பிராரப்த கர்மாக்கு வேலை இல்லை, ஆகமிய கர்மாக்கு வேலை இல்லை. இது தேவையே இல்லை. அவருக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா அவரே ஆட்டோமேட்டிக்காக நல்ல செயலை செய்ய போகிறார். அதைத்தான் இந்த சமயங்கள்லாம் சொல்லுது. சரிங்க, அவருக்கு கெட்ட நேரம் வந்தால் கண்டிப்பாக கெட்டது செய்வாருங்க. ஏங்க என்னங்க நீங்கள் கொலை செஞ்சால் மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். கொலை நடக்காமல் இருக்கா? இல்லை கோர்ட்டுக்கு யாரும் போய் நிற்காமல் இருக்காரு? இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்காமல் இருக்கீங்களா? கொலை செஞ்சால் தண்டனைன்னு சொல்லி 1000 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாது. வாழ்க்கைங்க இங்கே இவருக்கு கொலை செய்யக்கூடிய அமைப்பு வருதுங்க, இவர் தற்கொலை செய்யக்கூடிய அமைப்பு வருதுங்கன்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. ஆனால் இந்த சஞ்சித கர்மா, இந்த பிராரப்த கர்மாலாம் சாமியாருக்கு கூட்டம், அதெல்லாம் சாமி கூட்டம் அது எது நல்லதோ அது செய்யலாம். ஆனால் இங்கே வந்துங்க நம்ம உபநிஷத்தில் சொல்கிற மாதிரி கட உபநிஷத்தில் நஜிகேசஸ் வந்து கேட்குறான் யமன்ட்ட கேட்கும்போது, அதாவது பிறப்பற்ற எதனால் இன்பம் நன்மை அடைய முடியுமோ அந்த நிலையை எனக்கு சொல்லுங்கிறப்ப யமன் ரொம்ப அழகாக சொல்கிறார். நஜிகேசஸ் 2 இருக்கு, ஸ்ரேயஸ் அண்டு பிரேயஸ்ன்னு இருக்கு. நான் உனக்கு வந்து ஸ்ரேயஸை காட்டிலும் பிரேயஸை சொல்லித்தரேன். ஒன்று நன்மை, இன்னொன்று இன்பம், 2ஐயும் சொல்கிறார். அப்போ நன்மையை காட்டிலும் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தர்றேன், நீ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிறார். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு நஜிகேசஸ் கேட்பான். அது உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மை வரும், இல்லை அதை விட நன்மை பயக்கக்கூடியது. அதான் நான் ஸ்ரேயஸ்னா நன்மை, பிரேயஸ்னா உங்களுக்கு இன்பம். இந்த நன்மையும் இன்பமும் தான் இந்த உலகத்தில் இருக்குது. உனக்கு நன்மை, அப்புறம் இவன் நன்மையை கேட்குறான். அதுக்கு அந்த கான்செப்டு, இறை கான்செப்டு, ரிலீஜன் கான்செப்டை சொல்லுது. அது இருக்கட்டுங்க. என் கேள்வியே என்னென்னா, கர்மா வந்து கர்ம பலனை மாற்றக்கூடிய அமைப்புகளில் ரிலீஜன் சொல்லிருச்சு, மனிதனுடைய செயலை. ஜோதிடத்தில் அதுவா சொல்லியிருக்கு, உனக்கு இந்த பாவம் கெட்டிருக்கு, அதனால் நீ இந்த இதை பரிகாரம் பண்ணால் சரியாயிரு. அப்புறம் உனட்ட வரணும், நான் நேரம் அங்கேயே போயிடுவேன்ல. இது 6ஆம் பாவ வேலையை மாற்றுதா சொல்லு. ஜோதிடம் வந்து சயின்ஸில் சொல்கிற மாதிரி நடக்கிறத சொல்கிறதப்பா ஜோதிடம், நடக்காததை சொல்லாது. உனக்கு இதுதான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கர்மா கான்செப்ட் எல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, தப்புங்க. அது எல்லாரும் சொல்ல முடியும். கர்மா கோட்பாடு சாதாரணமாக தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஜோதிடம் படிக்கணும், தெரியணும், புரியணும், அனுபவம் வரணும். கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம், யுக்தி சுருதி அனுபவம், இத்தனையும் கூட்டி தான் ஒருத்தனுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர இருக்கிற கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு அப்படியே சொன்னாலும் வராது.
அதெல்லாம் கணிக்க தெரியாமல் எத்தனையோ மூடர்கள், எத்தனையோ அறிவற்றவர்கள் எல்லாம் ஜோதிடத்துக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் காட்டும் வழி ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்ல. ஏங்க கர்மா கான்செப்ட்ல இந்த மக்கள் பயந்துக்கிட்டு தானங்க இருக்கான். ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவனுக்கு பூரா முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம், செத்து போற எவருமே அடுத்த ஜென்மத்துக்கு போனார்னு அவர் சொல்லலைங்க. நம்ம சொல்ற அவர் முக்தி அடைஞ்சார். நல்லா கவனிக்கணும். பட்டம் வாங்கினேங்க, நான் முனைவர் பட்டம் வாங்கினா 4 முனைவர் எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணாதாங்க முனைவர் பட்டம். ஆனால் மோட்சம் போகிற சாமியாருக்கு மோட்சத்தை பற்றின அறிவே இல்லாதவன் சொல்கிறாங்க அவர் மோட்சம் போயிட்டாருன்னு. எப்படிங்க? அதில் 12ஆம் பாவம் மோட்சத்தை பற்றி பேசுமா ஜோதிடத்தில்? வெண்மையிலேயே விரயத்தையும் செலவையும் பற்றி பேசுது. 12 கேது இருந்தால் மோட்சம், கேது திருட்டு போயவன், ஒரு கெட்ட குணம் உள்ளவன், எந்த வகையிலையுமே நற்சிந்தனை இல்லாதவன், வாழ்வியல் அமைப்புக்கு ஒத்து போகாத ஒரு பிளானட். அவனுக்கு பேர் ஞானகாரன். ஞானமாவது மண்ணாக ஆறி இருக்கிறத விட்டு எங்கிட்டோ சுத்திக்கிட்டு திரியிறவன்டா கேது. இந்த ஒரு பரதேசிய முன்னாடி நின்று நின்றுகிட்டு இருக்கு. எங்க போனேன்னா காலையில சொல்லவும் மாட்டேங்குது. அதுதான் கேது. அது ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தான் தெரியும், எல்லாம் தான் தெரியும். அந்த பிளானட்டை போய் 12ல் இருந்தா மோட்சமா? போய் சொல்றாங்க. சமய கோட்பாடுகளை கொண்டாந்து ஜோதிடத்துக்குள்ள வச்சுக்கிட்டு போய் பிதற்றுறாங்க. இவன் சமயத்துக்கு ஜோதிடத்துக்கு துளி சம்பந்தம் இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு ஜோதிட ரீதியாக பலன் சொல்லிட்டு போலாமுங்க. ஆனால் சமயங்கள் ரீதியாக வரும்போது ஒவ்வொரு ஊருக்கு நாடுக்கும் மாறிடுதுங்க. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அப்படி பிறப்பீங்க, அதனால நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இங்கிலாண்டில் கிறிஸ்தவனுக்கு நான் ஜோதிடம் சொன்னா என்ன அடிப்பானா மாட்டானா? சமயம் வேறங்க. இவங்க சமய கோட்பாடை உள்ள வச்சுக்கிட்டு பரிகார பூஜைகளை பண்ணிக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்க. சத்தியமாங்க முடியாதுங்க. நீங்க உண்மையிலேயே சமயங்கள் இந்த உலகத்தில் வாழுதுன்னா கோர்ட்டே இருக்காதுங்க, ஜெயிலே வேணாமுங்க. எல்லா மனிதனும் ஓப்பனா தெரியும். சமயங்கள் உண்மையிலேயே சமயங்கள் படி இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள்னா, சமயங்கள் சொல்றபடி மானுடம் வாழுதுன்னா இந்த உலகத்தில் பஞ்சம் கிடையாது, பசி கிடையாது, போட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. முக்கியமானதை தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன், கேரளானுடைய பார்டரில் நிற்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் என்னமோ வர்ண பூமின்னு சொல்லியிருக்காங்க. சோலையூர் போகிற ஏரியாவில் ஆனைக்கட்டுக்கு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவில் இன்னைக்கு கேரளா பார்டர் நிற்கிது. அங்கே ஒரு ஃபாரஸ்டர் என்னை கேட்டு போகிறார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. ஆனால் இது காஷ்மீர் பார்டரில் நம்ம மக்கள் நிற்கிறான் சார். அவன் கையில் துப்பாக்கியும் தோட்டாவோட நிற்கிறான் சார். அவன் டெய்லி எத்தனை பேரை சுட்டு தள்ளுறான். அவனுக்கு இந்த கர்ம பலனில் ஏதாவது போய் சேருமா சார்? நாட்டை காப்பாற்றுற அவன் அங்கே நின்றாதான் சார் நான் இங்கே நின்று போட்டோ எடுக்க முடியும். அவன் எந்த கர்மால சார் வர்றான்? என்ன சார் உங்கள் கர்மாவும் மண்ணாங்கட்டி? அவன் வாழ்ற, அவன் மிலிட்ரிக்கு போயிருக்கான், அவன் சுடத்தான் செய்வான். அது அவன் இயல்பு. கோழிக்கடையில் இருக்கிறவனை கேட்குறேன், ஏன்டா டே கொன்றுடா அப்படி அப்படி, அப்புறம் நான் எங்கே நீ சோத்துக்கு போகிறதுங்க? எதுங்க பாவம்? அவனுக்கு ஒன்று எல்லாமே இங்கே செய்யலுங்க. இவன் இன்ன செய்வான்னு சொல்கிறதாங்க ஜோதிடமே தவிர, நீ இதை மாற்றுன்னு சொல்கிறது அது இந்த மெய்வழி கோட்பாடுகள். உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு உட்காந்து ஆன்னு யோசிப்பான். என்னமோ தெரியுதுமே, தெரிஞ்சாலும் சரி வந்தாலும் சரி அது அவன் பாடு. நமக்கு அதில் ஒன்றும் பெரிய வரவேற்பும் கிடையாது, கோபமும் கிடையாது. ஆனால் அவன் இறங்கி வீட்டுக்கு வரும்போது எக்கனாமிக்கல் உலகத்துக்கு வந்துடுவான்ல, உழைக்கிற உலகத்துக்கு வந்தாகணும்ல. அப்போ வரும்போது ஐயா எங்கே போகணும், அங்கே போய் ஒருத்தர் அருவாள் எடுத்து சண்டை போடுறவன்ட்டு இவன் அருவாள் எடுத்து போனாத்தான் தப்பிப்பான். இல்லை அவன் இவனை வெட்டுவான், இவன் பிச்சை எடுக்கிற கூட கையில்லாமல் தெரியும். அதானே இந்த உலகமாக இருக்குது. ஏப்பா இயல்பான உலகத்தில் என்ன நடக்கும் சொல்கிறது தான் ஜோதிடம். இது இயல்பு நிலையை மாறி பேசக்கூடிய சிந்தனை தான் அந்த ரிலீஜன் கான்செப்ட், கர்மா. அந்த கர்மா கான்செப்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க எந்த ரிலீஜனுக்குமே கர்மா கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அது ஒரே கர்மா தான். அடுத்த ஜென்மம் முதல் ஜென்மம்லாம் அதுக்கு கிடையாது. எனவே அன்பு நண்பர்களே, ஜோதிடத்தில் என்ன பலன் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை நாங்கள் முன் சென்னப்படி கர்ம பலன் அதை தொடருது, அதனால தான் இந்த காலத்தில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதை தீர்க்கறதுக்கு நான் இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டா நாங்கள் நல்லா இருப்பேன். பொய்யுங்க, செத்து போனவன் அவனும் போகலை, சொல்லிட்டு போகலை, வந்தவர் யாரும் சொல்லிட்டு வரலைங்க. நானும் கேட்குறேன், இந்த குழந்தைகளை போய் தட்டுவேன், எங்கேருந்து வந்தேன்னு மேன அழுகுது. செத்து போனவனை கேட்பேட்டியாப்பா எங்கேயாவது போய்கிட்டு இருக்கியா ட்ராவல், அது போனமா கிடக்குது. ஏங்க இது ஏதோ கான்செப்டுங்க, அதை சொல்லி ஒரு கூட்டம் வாழுது, அதை சொல்லி ஒரு கூட்டத்தை
இந்த சமுதாய கூட்டத்தை நல்வழிப்படுத்துது இந்த ரிலீஜன் கான்செப்ட். அது ரிலீஜனா பார்க்கணுங்க. அதை தட்டுனா பொய்யுங்க. இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளது கர்மா. இங்க இப்ப பேசிட்டு இருந்த கணேஷை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. என் நண்பர் பாலு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இருட்டாத்தான் இருக்குங்கிறார். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். அதனால தயவு செய்து நான் என்ன சொல்றேன், அன்பு நண்பர்களே, இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கர்மா கான்செப்டை சொல்லி உங்களை ஜோதிடத்துல ஏமாத்துறான்னு வைங்க, அது முழு ஏமாற்று வேலைங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. அது ரிலீஜன் கான்செப்டுங்க. அது வளருது, அது வாழுது. இந்த பாருங்க, இந்த நம்ம இப்போ ஒரு மாடு என்ன அது பாட்டுக்கு வருதுங்க, காட்டு மாடு அதுவா வருது, அதுவா போகுதுங்க. இதெல்லாம் இயல்பு தாங்க. இயல்பான வாழ்க்கை என்னன்னு சொல்றது ஜோதிடம்ங்க. இல்லை இயல்பு நிலையிலிருந்து மாற்றி வைக்கக்கூடிய அமைப்பை பேசுறதுங்க நம்ம இந்தியன் பிலாசபி கர்மாங்க. அந்த கர்மாவுக்கும் எதிர்காலத்தில் செயல்படக்கூடிய செயலை சொல்வதற்கும் சம்பந்தமே கிடையாது ஜோதிடத்தில். அப்பா நீ கர்மா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ இதைத்தான் செய்ய போற, நீ இதைத்தான் பண்ண போற, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றதாங்க ஜோதிடம். இங்கே இந்த கர்மாப்படி நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடும், இந்த மாட்டை தானம் கொடுத்தா சரியாயிடும், இந்த ஊருக்கு போய் இந்த பரிகாரம் இந்த கோயிலுக்கு போனால் எல்லாம் பொய் தலைவரே. நம்ம தான் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கூட்டம் இதை சொல்லி வாழ்கிறான், நல்லபடியாக இருந்துட்டு போகிறானே. வணக்கம் அன்பு யூடியூப் நண்பர்களே. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ம பலனுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் சொன்னேன். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்ம பலனை பேசினவர் நம்ம புத்தர் தான். புத்தர் ஆன்மாவை பற்றியும் பேசலை, கடவுளை பற்றியும் பேசலையே தவிர, ஆனால் கர்ம பலன் தொடர்ந்து கடைசி பிறப்பில் நீங்கள் புத்தராக மாறுவீர்கள் என்று கர்மா கோட்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம புத்த பகவான். இருக்கட்டும். பட் நான் ஒன்று நல்லா சொல்கிறேன். புத்தர் சொன்னது என்னன்னா, நல்லா கவனிங்க. பேராசை துன்பத்திற்கு காரணம்ங்கிறதுனால சரியான ஆசையினார், சரியான பார்வையினார். சரியான பார்வை, சரியான ஆசை, சரியான பேச்சு, சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான செயல், சரியான தியானம், சரியான கண்ணோட்டம், இதுதான் அவர் 8 ஃபோல்ட் பார். அப்படிங்கிறப்ப இவர் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, பிலாசபி கர்ம வினையை தங்களுடைய செயல்பாட்டுகளினால் குறைத்து கொண்டு அது அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு கொண்டு செல்லும் என்று சொல்வது இவங்களுடைய பிலாசபி. இவருடைய அடிப்படையின் தன்மையில் உங்களுக்கு சரியான பார்வை, சரியான ஆசைன்னு வந்துட்டாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ செய்திகள் செயல்படாமலே போய்விடும். ஏன்னா சரியான பார்வை, சரியான ஆசை என்ற பின்னாடி மற்ற எதுக்குமே வழி இல்லையே. இவர்கள் கூறுகிறார்கள், இந்த மதவாதிகள், இந்த சமயவாதிகள், இந்த ஒழுக்க புருஷர்கள், இவர்கள் நம் மானுடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை இவர் போல் இருக்கக்கூடிய அத்தனை ரிலிஜனும் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த கர்மாவை நீங்கள் எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் எல்லாம் ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது, சொல்லல. ஜோதிடம் மிக எளிமையான கருத்தை சொல்லுகிறது. மனிதன் என்ன செய்வார், என்னங்க, மானுடம் என்ன செயல்படுகிறது, இந்த கருத்துக்கள் இருக்கட்டும், இந்த சமய கருத்துக்கள், கர்ம கோட்பாடுகள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவையெல்லாம் போக இங்கு ஒன்றுக்கொன்று உயிர்கள், த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வினுடைய கோட்பாடு படி என்ன, வலுவான உயிர்கள் வலுவற்ற உயிர்களை அடித்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்ற அந்த தத்துவம் இந்த உலகத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அவ்வாறு தத்துவ நிகழ்வுகளில் அந்த நீங்கள் மற்றவர்கள் கூறுவது போல் அந்த வலுவான உயிர் வலுவற்ற உயிரை அடித்து சாப்பிடும் அந்த யதார்த்தமான அந்த வாழ்வை பற்றி சொல்வதுதான் ஜோதிடம்ங்க. அது இந்த கர்மா கோட்பாடை பற்றிலாம் பேசக்கூடாதுங்க. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் அவங்களுடைய பெரிய தர்ம தானியம், 12ஆம் பாவம் மொச்சம், இதெல்லாம் பொய்யுங்க. 5ஆம் பாவம் விளையாட்டுங்க, 5ஆம் பாவம் சிந்தனைங்க, 5ஆம் பாவம் கற்பனைங்க, 5ஆம் பாவம் காதலுங்க. அது அறிவை சேர்ந்த இடம்ங்க. நாங்கள் அது அந்த அந்த 5ஆம் பாவத்துக்கு அந்த குணம் தான் கொடுத்துருக்கோம். இவங்களா பூர்வ புண்ணியம்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது குழந்தைகள் ஸ்தானம். 9ஆம் பாவம் உங்களுக்கு அது அதாவது ஆராய்ச்சி உள்ள இடம், பயணத்தின் அடிப்படை. அது பயணம் செய்பவர்கள் 9ஆம் பாவம், ஆராய்ச்சி செய்பவர்கள், ஒழுக்கம், இதுதான் தர்மம் என்று ஒழுக்கத்தை விதிக்கக்கூடிய இடமுங்க. அது அங்கெல்லாம் கொண்டு போய் இவங்க இந்த சமய கோட்பாடுகளுக்கு சேர்த்து உள்ள விட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. கர்மாவின் படியில் செயல்பட வேண்டும் என்றால் ஜோதிடம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. நான் தான் சொல்றேன், சமயவாதிகளுக்கு ஜோதிடம் இல்லைன்ட்டனே.
அவர்கள் தங்களுடைய அத்தனை முயற்சிகள் அத்தனை செயல்களை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய அமைப்பில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜோதிடம் துளியும் செயல்படாதுங்க. யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மானுடத்துக்கு தாங்க ஜோதிடமே. அந்த ஜோதிடத்தை என்ன பலன் நீ செய்து கொண்டிருப்பேன்னு சொல்றதாங்க நாங்க. இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்ங்க. யோகிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் சோம்பேறிகளுக்கும் பைத்திய நிலையில் உள்ளவர்களுக்கும் பெருத்த வைரோனுக்கும் இல்லி கண்ணோனுக்கும் ஊனருக்கும் குருடருக்கும் ஜோதிடம் செயல்படாது சொல்லியாச்சுங்க. இது உண்மையிலேயே இது யோகிகளுக்கு போகக்கூடிய விஷயம். இந்த கர்ம பலனை நான் கடந்து போகிறேன். அவர் போறாரு போகலாது நம்ம தேவையில்லைங்க. அது போகிறார். ஒருத்தருக்கு 9ஆம் பாவம் நடக்கிறப்ப அப்பா நீங்க ஆன்மீக ரீதியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். அந்த ஆன்மீக ரீதியாக பயணம் படுவதால் உங்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்று சொல்வதெல்லாம் உண்மையில் ஏற்புடையதில்லை. அப்புறம் இன்னொன்று, நீங்க கர்ம பலன்ல என்ன செய்வீங்கன்னு பார்த்து அது சனீஸ்வர பகவான் அதை உங்களுக்கு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி அவர் துலாக்கோளில் நிற்பதினால் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பளிப்பான். சனிய பகவான் எப்படிராம சனியனுக்கு ஒரு நல்ல குணம் சொல்லியிருக்கோமா? திருடன் ஒருத்தன் திருடுறான்னா அது சனியம் பிடிச்சி திருடிட்டு போறான் பார். பிச்சை எடுக்கிறான் சனியம் பிடிச்சவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பார். எப்பா பொறாமப்படுறேன் சனியம் பிடிச்சவன் பொறாமப்படுறான் பாரு. எப்பா அங்க பாருப்பா அங்க பாரு கேவலமான செயல் செஞ்சுட்டு இருக்கான் பாரு. சனியம் பிடிச்சவன் இந்த வேலையெல்லாம் செய்யறான் பாரு. எல்லா கேவலமான நீச்சமான மானுடம் செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் சனியை காரகமாக்கி நாங்க வச்சிருக்கிறோம். சனியை நாங்க செய்யற செயலுக்கு தண்டனை தீர்ப்பு தருவாங்க. செயல்படுறதே அவன் தானங்க. இந்த உலகத்துல பொறாம குணத்துடன் கூடிய எவர் வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டவன் காரகனே சனியன் தானுங்க. அவரு தண்டனை தீர்ப்பு தருவாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைங்க. எந்த தீர்ப்பு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. துலாத்துல எல்லாம் அவர் உச்சமாக மாட்டார். அவர் உச்சமாகிறாரே தவிர துலாம்னா நீதிபதி. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சனிய நீதிபதினா அந்த கோர்ட்டு கிடையாதுங்க. அது பெரிய மோசமானதா இருக்கும். எல்லா கொடுமையும் அங்க சரின்றுவாங்க. நம்ம இந்த மந்திரி குமாரின்னு ஒரு படம், பழைய படத்துல நடராஜன் ஒரு ஒரு வில்லன் பார்த்து சொல்லுவார், அவங்க அப்பா நம்பியார்ட்ட கொள்ளையடிப்பது ஒரு கலை தெரியுமா, அது எல்லாராலையும் செஞ்சிட முடியாதுன்னு. அதுதாங்க சனியனுடைய வார்த்தையை. தயவு செய்து சொல்றேன், இந்த கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லது கட்ட செய்யலாம், சனி உங்களுக்கு அடுத்த பிறப்புல தீர்ப்பளிப்பார். ஒன்றும் தரமாட்டேன், சும்மா கோணத்தை சொல்றாமுங்க. அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக கான்செப்டுங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த ஆன்மீக கான்செப்டுக்கு 9ஆம் பாவம் போனா மடுக்கு சுத்திக்கிட்டு எங்கிட்டோ ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் போட்டும், அதையும் நாங்க தானே சொல்றோம். ஆனா அந்த கர்மாவை நீங்க நல்லா செய்யறதுக்கு தண்டனை தீர்ப்பளிப்பார் சனி. அதில் தண்டனைக்கு சனியனுக்கு அவனே ஜெயிலில் இருக்கிறவன், அவனே ஒரு திருட்டு பைய, அவனே ஒரு முட்டா பைய, அவனே ஒரு மூட பைய, அவனே ஒரு மந்த பைய. அறிவற்ற தன்மையில் செயல்படக்கூடிய அத்தனை செயலுமே சனியனுடைய செய்யலாம். அவர் தண்டனை தீர்ப்பு தருவார். சனி பகவான் சொல்லி ஒரு கோளை பகவானாக்கி ஏமாத்துறீங்களே, இதெல்லாம் பகவானுக்கு செய்யற துரோகம் இல்லையா? கோள்கள் என்ன பகவானா? இன்னைக்கு சைவ கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏமாத்துறது, அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சைவ கோயில் எல்லாம் வேற, எல்லாம் உண்மையில ஏமாற்று வேலை தாங்க. நான் அதைத்தான் சொல்றேன். கர்மா கான்செப்ட்ங்கிறது ஆன்மீக கான்செப்ட். அது ஒரு மனிதனுடைய இயற்கையான செயலை மாற்றி அவனை வேறு ஒரு நல்ல செயலுக்கு கொண்டு போக வைக்கிறது தான் கர்ம செயல். ஆனால் ஜோதிடம் அது கிடையாதுங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடித்து சாப்பிடுங்கிற அந்த இயற்கையான அடிப்படையில் அவன் எதை செய்வான் எதை செய்ய மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதாங்க ஜோதிடத்தோட வேலை. இதுதாங்க ஜோதிடம் செய்யற வேலை. ஜோதிடம் எதையும் மாத்தாதுங்க, எதையும் மாற்றி அமைக்காதுங்க. என்ன நடக்கும்ங்கிறத சொல்லுங்க. ஆனா ஆன்மீகம் எல்லாத்தையும் மாத்துங்க. நாள் கெட்டதை பூரா நல்லதா மாத்தணுங்கிறதுக்காக தாங்க ஆன்மீக கருத்தெல்லாம் சொல்லிருக்கு. ஆக ஆன்மீக கருத்துக்கள் அனைத்துமே மாற்றமுடைய தன்மைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே தவிர ஜோதிடம் ஒருவனுடைய செயல் என்னன்னு சொல்றதுனால அங்க மாற்றத்துக்கெல்லாம் வேலை இல்லைங்க. எப்ப மாறுதோ ஜோதிடம் பொய்யாயிடும். எப்ப ஆன்மீகம் உண்மையாகுதோ அப்ப ஜோதிடம் பொய்யாயிடும். ஜோதிடம் உண்மையாகுனா ஆன்மீகம் தேவையே இல்லை. நான் சொல்றேன் புரியுங்க. ஒருவர் ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறாரு, அவர் ஜோதிடம் பார்க்க வேண்டாம், அவர் பாட்டுக்கு இங்க போயிட வேண்டியது. அவர் தான் எல்லா வேலையும் சுருக்கிடுறாரு. ஆன்மீகம் இல்லைங்க, நான் ஜோதிடம் நான் யதார்த்தமா இதை சம்பாதிக்கணும், இதை பார்க்கணும், அதை எடுக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அவர் ஜோதிடம் பார்க்கலாம். அவருக்கு என்ன நடக்குது? அதான் இயற்கையான மானுட முயற்சி என்னவோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமே ஜோதிடம் வேணுங்க. இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பாதையில் கர்ம வினைப்படி நாங்கள் அனுபவிக்க போறோம். சங்கீத கர்மா, இந்த பிராரப்த கர்மா, அடுத்த ஆகாமிய கர்மா, சேக்கிர கர்மா, இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா?
ஜோதிடம் கேட்கவே வேணாம், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க. ஏன்னா நீங்கள் இயற்கையிலேருந்து மாறிடுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், 1ஆம் பாவம் நடக்குது, உனக்கு பேர் வருது. 2ஆம் பாவம் உனக்கு வாக்கும் பணமும் வருது. 3ஆம் பாவம் உனக்கு அடிமையும் நீ அடிமையாகும். 4ஆம் பாவம் சுகம். சும்மா ஒரு வார்த்தை, ஒரு 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 பாவத்துக்கு நாங்கள் 1000 காரகம் கொடுத்துருக்கோம். 5ஆம் பாவம் அறிவு, 6ஆம் பாவம் பிரச்சனை, 7ஆம் பாவம் பிறர், 8ஆம் பாவம் மரணம், 9ஆம் பாவம் பயணம், 10ஆம் பாவம் தொழில். ஏங்க 10ஆம் பாவத்துக்கு சனியை காரகனம், அதனால கர்ம காரகன், கர்மம் அந்த 10ஆம் பாவம், அதுக்கு கர்ம காரகன் சனி. நீங்க தவறா செஞ்சா தீர்ப்பு தருவா, பொய்யுங்க. நாங்க எல்லாத்துக்கும் காரகம் கொடுத்துருப்போமே தவிர யாருக்கு அந்த தொழிலெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். மேசராசின்னா மேச லக்னம்னா செவ்வாயும் சனியும் கலந்த தொழில், ரிஷபம்னா சுக்கிரனும் சனியும் கலந்த தொழில், மிதுனம்னா புதனும் குருவும் கலந்த தொழில் தாங்க சொல்லுவோம். அப்படித்தாங்க நாங்கள் இதுவரைக்கும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழில் என்பது ஆன்ம ரீதியாக அவன் செயல்பட்டு அவன் அதுக்குள்ளே செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. எப்பொழுது தன் ஆன்மா அதுக்குள் ஒரு தொழிலுக்குள் அவனுக்கு போகவில்லையோ, அதாவது ஈடுபாடு இல்லையோ, ஈடுபாடு இல்லாத தொழில்னா அது அவன் தொழிலே இல்லைங்க. எங்க இதெல்லாம் என்னங்க, ஜோதிடம் ஒரு கட்டுக்குள்ள மானுட செயல்கள் என்னென்ன செய்வான், எப்பப்ப காலத்தோட ஒட்டி எதை செய்வான் அப்படின்னு 12 பாவமும் அந்த 9 கோள்களும் 27 நட்சத்திரங்களுள்ள கூட நின்று சேர்ந்திருந்தால் பார்த்திருந்தால் என்ன பலன் செய்யும் சொல்றோம்ங்க. இந்த புருடாக்காரங்க ஜோசியம் அறவர ஜோசியங்க ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க இந்த ஆன்மீகத்தை கையில எடுத்துக்கிட்டு ஏமாத்துறான் பாருங்க. இதை பேசுறதுக்கு எதுக்குங்க நீங்க ஜாலம் பார்க்கணும்? இதை கேட்கணும்னா ஆன்மீகவாதிகிட்ட போயிட வேண்டியதானுங்க. அதுக்கு எதுக்குங்க ஒரு ஜோசியத்தை கேட்கறது? உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் இந்த பங்கு, நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இதை செஞ்சா நல்லா இருக்கு, இந்த தானம் பண்ண பூரா பொய்யுங்க. இவன் சொல்லி இவன் பயில இவன் அதை சொல்லி ஒருத்தர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க. 6ஆம் பாவம் நடக்குதுன்னா வழக்க விவகாரம் இல்லைங்க, சந்திச்சுதாங்க ஆகணும். 8ஆம் பாவம் நடக்குதுன்னா பிரச்சனைகள், நஷ்டங்கள், வருத்தங்கள், கொலைகள், தற்கொலைகள் எல்லாமே வருதுங்க. எல்லா மானுட செயலையும் சொல்லியிருக்கோங்க. இயற்கையாக மானுட வாழ்வில் ஒரு போராட்டத்துடன் கூடிய அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கவனுக்கு தான் ஜோதிட பலனுங்க. இந்த கர்ம பலன்லாம் சொல்லி ஏமாத்துறான் பாருங்க. கர்மா தேடி கர்மாவை கண்டுபிடிக்க முடியுமா ஜோதிடத்தில்? ஏன்டா கண்டுபிடிக்கிறேன்? இதுதான் ஆன்மீக கான்செப்ட். அதுக்கு ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம்? 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது, 12ஆம் பாவம் மோட்ச, பொய்யுங்க. அங்க அதெல்லாம் கிடையாது. இவங்க ஆன்மீகத்தை எப்போ ஒரு ஜோதிடன் உங்களிடம் கொண்டு வருகிறானோ அவன் உங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போ. நீ ஏன் ஆன்மீகத்தை கூட்டிட்டு வந்து ஏன்ட்ட பேசுற? அது எனக்கு தெரியும்ல. ஆன்மீகத்தினால எதுவும் மாறப்போகுதா? அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வீடு விற்காம உட்கார்ந்துருக்கிறேன். அது வீடு எப்போ விற்கமா விற்காதா பார்த்து சொல்லு. ஏங்க முந்தா நாள் தாங்க இங்கே இருக்கக்கூடிய கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கா, அந்த புறம்போக அந்த இது அன்அப்ரூவல் சைட்டெல்லாம் விற்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமா நடந்த பிரச்சனைங்க. யாருமே அதில் இது பண்ணலைங்க, வியாபாரமே ஆகலைங்க. எவ்வளவோ பின்தங்கி போய் நிற்கிறோம். காலதேச வர்த்தமானத்தில் நாங்கள் பலன் சொல்றதுக்கு படாத பாடு வர்றோம். அவனுக்கு 3ஆம் பாவம் வேலை பார்த்து 12ஆம் பாவம் வேலை பார்த்து அந்த வேலை நடக்காமையே போயிடுச்சு. நிறைய பேர் என்னை கேட்குவாங்க, இன்னும் சொன்ன டயத்தை விட்டு மாறி இருக்கு, என்ன பண்றது? பொதுவில் ஒரு விதி வர்றப்ப அப்படித்தான் இப்பத்தான் நடக்குதுங்க. பார்க்கணுங்க. சும்மா சும்மா ஆன்மீகம் நீங்க செய்யற கர்மாவினால் உங்க கர்ம பலன் அடுத்த ஜென்மத்தில் நீங்க அதுவா பிறப்பீங்க. யார் சொன்னா? யாரு கண்டா? நம்பிக்கை தானே அது. அது ஒரு ஃபெய்த் தானே. அடுத்த பிறப்புல இப்படி பிறப்போம் அப்படின்னு நீ இங்க அதை சொல்லிக்கிட்டு ஏன் எங்கள்கிட்ட பணம் சம்பாரிச்சு எங்களை ஏமாத்துற? என்ன நடக்கும் சொல்லு. இல்லையா உன்னை பார்க்கல, நாங்க அடுத்த ஜோசியரை பார்க்கறத விட்டுறோம். ஜோதிடம் பார்க்கறது நடக்கும் சொல்றதை விட்டுவிட்டு நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க, உங்களுக்கு தோஷத்தினாலதான் அது நடக்கல. எடடே எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. நீங்க அந்த தோஷம் அந்த கர்ம பலன், அதனால நீங்க நினைச்சது நடக்கல, அதனால நீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான வார்த்தை பாருங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது? இதுதான் நடக்கும் சொல்றதோட அது நின்றுதுங்க. இவன் தாங்க மாத்துறான், உங்களை ஏமாத்துறாங்க. இதனாலதான் அது நடக்கல, அதனால அதை செஞ்சுட்டு வாங்க நடக்கும். பூரா ஒட்டுமொத்தமா உட்காந்து உங்களை பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ஜோசியர்களை கேட்க ஆள் இல்லைங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. யாராவது வந்தாலும் கேட்கலாம், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணிய ஏமாத்திரியடா, அதெல்லாம் சொல்லலாமா? உங்க கர்ம பலன் உங்களை தொடர்ந்து வருது, அதனாலதான் குற்றம், அதனால அதை செஞ்சுட்டு வாங்க, அப்பதான் இந்த காரியம் நடக்கும். எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம், பூரா பொய் தாங்க. ஜோதிடம் சாதாரணமாக மாநில வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு சொல்லிட்டு போற விஷயமுங்க.
இவங்க உங்களை போய் சொல்லி கர்ம பலன் ஆன்மீக பலன் நம்ம பார்த்து ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். கர்மா தேரிகள் பொய்யுங்க, அதை 10,000 பேர் பார்க்குறான். அதில் கர்மா தெரிய ஒருத்தர் விளக்கம் கேட்டா சிரிச்சுக்கிட்டே நம்ம போய் பதில் சொல்ல நமக்கு எதுக்கு அது? பொய்யை சொல்கிறவங்ககிட்ட எதுக்கு பொய்யை சொல்லணும்? நம்மளே ஒரு யூடியூப் சொல்லுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும். எல்லா நாளும் எப்போயுமே எல்லாமே பார்க்க முடியாதுங்க. உண்மையிலே வேதனைங்க, சத்தியமுங்க. சனிப்பையங்க அடுத்து கெடுக்கக்கூடிய குணம் உள்ளவங்க. அவன் தாங்க உங்களை கெட்டதே செய்ய வைக்கிறான். இவங்க சனியை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவான் கர்ம பலன். எப்படியா மாத்துறான்? அப்ப திருடுறது யாருடா? மனுஷனுக்கு திருட்டு குணத்தை எந்த கோளுக்கு கொடுத்தீங்க? அடாவடி குணத்தை யாருக்கு கொடுத்தீங்க? ஒரு மோச செயல் நாச செயல் செய்கிற குணம் யாருக்கு? நல்லா கவனி. நீ இவ்வளவும் சொல்றல கர்ம பலன். அந்த அங்க நின்றுக்கிட்டு இருக்கான், பட்டாளியை நின்றுக்கிட்டு இருக்கான், கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு செவ்வாயா நிற்கிறான். அவனுக்கெல்லாம் எந்த ஒரு நீ சொல்றபடி நீ சொல்றபடி கர்ம வினை கர்ம பலன்லாம் வரும்னு சொன்னீன்னா நீ மூலம் உட்காந்துக்கிட்டு பகுமானமா டிவியில உட்காந்துட்டு ஜோதிடம் சொல்ல முடியுமாக்கு? சோறு திம்பையாக்கு. உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவான், உன் பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவான், உன்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க நாங்கெல்லாம் படிச்சு விட்டு படாத பாடுபடுற உங்க முட்டாத்தனமா நீங்க பண்ணி வச்ச வேலையில குறி வார்த்தைகள், பாணிஸ்புடம், சங்கேத வார்த்தைகள், அன்னை இத்தனை தம்பி இத்தனை, எதுக்கு அதெல்லாம்? உனக்கு என்ன தெரியும்? இல்ல பரம்பரை ஜோசின்ற பரம்பரையா நீ போய் சொல்லிட்டு வந்தது எங்களுக்கு தெரியாதா? இல்ல நான் போய் அதை போய் நிரூபிக்க முடியாதா? வா, வர்றேன், எங்க வேணாலும் வர சொல்லுவோம். பிரார்த்தனை நான் வந்து சொல்றேன். எவ்வளவு பெரிய புராணம், ரூபு முழுவதும் ஒரே சாமி போட்டாயிட்டா. சாமிக்கு ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லை. எந்த சாமியாவது ஜோதிடத்தை வணங்க சொல்லியிருக்கா? சொல்லு. வேத ஜோதிடம் சொல்லாதீங்க, பொய். வேத ஜோதிடம்ங்கிறது வானசாத்திரம். அங்க ஜோதிட பலன்லாம் ஒண்ணு கூட கிடையாது. ஏமாற்று வேலைங்க. கர்ம பலன் உங்களை தொடருகிறது, கர்மா தொடருது. கர்மாவை பத்தி பேசுறவ ஏன்டா ஜோதிடத்துக்கு வேற? ஜோதிடத்துக்கு கர்மாவுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. கர்மா வேறங்க, ஜோதிடம் வேறங்க. மனுஷன் என்னென்ன செய்வான்னு சொல்றதுங்க ஜோதிடம். இவன் கர்ம பலன்ல மனுஷனுடைய செயலவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைக்கு போகுதுங்க. அப்ப அங்க இதெல்லாம் வேலை செய்யாதுங்க. நிலை வேறுங்க. தயவு செய்து சொல்றேங்க, மக்களை புரிஞ்சுக்கங்க. உங்க அறிவை உண்மையிலேயே நீங்கள் வாழ்வதற்கு செலவழித்து மற்றவர்களை வாழ்வதற்கு செலவழிச்சு நல்லதை கண்டுட்டு போங்க. இவங்க பேச்சை கேட்டு எனக்கு அதனாலதான் தோஷம், இதனாலதான் பயம். இவங்க என்னைக்குமே உங்களை தோஷம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் ராகு கேது தோஷம் சொல்லி ராகு கேது இவன் பிள்ளைய சேர்க்கணுங்க. அப்படி புறாடுங்க இவங்க பூரா பேரும். உண்மையிலேங்க கல்யாண பொருத்தம் பாக்குறாங்களே, ராகு கேது செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்த்தா நல்லா இருக்குமாப்பா? என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை, என் பொண்ணு கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணியே வராதுங்க. எங்க சேர்த்துரு பார்ப்போம், நான் வாங்கி தரேன். ஒரு 50,000 பைசா வாங்கி தரேன். அவங்களுக்கு வாழ்க்கையில் 6ஆம் பாவ திசை வராதா, 8ஆம் பாவ புத்தி வராதா, 12ஆம் பாவ அந்தரம் வராதா, கீழே விழுகாதா பிள்ளை? நீ என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? தோசை சாமியங்கிற கொட்டு திசாங்கிறீங்க, கர்ம பலன்றீங்க. நான் ஏன் கொதிக்கிறேன்னா, ஏங்க எனக்கு வருத்தமுங்க. ஏங்க ஒருத்தராவது ஜோதிடத்தில் கேட்கறதுக்கு வரணுங்க, ஒருத்தரும் கேட்க மாட்டீங்கன்னா. இவன் எவ்வளவு திருடான்னு பார்த்து முக்கா திருடே பக்கா திருடெல்லாம் உள்ள இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க நாடி ஜோதிடம். அது ஒரு பெரிய கொள்ள கூட்டம், கோடீஸ்வரங்களா இருக்காங்க. பொய்யுங்க, கடவுளை சொல்லி உங்களை ஏமாத்தி கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிற பணத்தை வாங்கி பையில போடுறாங்க. கர்ம பலன் கிடையாதுங்க. கர்ம பலன் ஜோதிடத்துக்கு கிடையவே கிடையாதுங்க. ஜோதிடம் ஒருத்தன் என்னென்ன கர்மாக்களை செய்தான், இவன் கொலை செய்வான், இவன் கோழி வெட்டுவான், இவன் ஆடு வெட்டுவான், இவன் திருட போவான், இவர் ஜட்ஜா இருப்பாரு, இவர் வக்கீலா இருப்பாரு, இவர் இந்த மாதிரி தொழில் பண்ணுவார், இப்படித்தாங்க சொல்லுது. எல்லாத்தையும் போட்டு மனிதர்களை போட்டு இந்த ஆன்மீகத்துக்குள்ள கொண்டாந்து வச்சு ஏமாத்துறது. ஒரு பெரிய பெரிய இடமெல்லாம் ஒரு இதுக்குன்னே பரிகாரத்துக்குன்னே ஒரு இடம். சத்தியமா சொல்றேங்க, கர்ம பலன் இவர் சொன்னாருங்க. இவர் கடவுளை பத்தியும் பேசல, ஆன்மாவை பத்தியும் பேசல. ஆனா கர்மா பின்தொடர்ந்து புத்தராக மாறுவாங்கன்ட்டு போயிட்டார். ஏன்னா இவர் இருக்கிற பிளாசபி வந்து இந்தியாவுக்குள்ள தானே. இந்தியா எப்பயுமே மறுபிறப்பு கொள்கையை சொல்லி தானே இந்த வாழ்க்கையில வந்து கட்டுப்படுத்துது இல்லைங்க. யார் ஒரு ஒழுக்கத்துக்குள் தங்களுடைய செயல்களை சுருக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜோதிடம் கிடையாதுங்க. எவர் இயல்பாக மானுட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தாங்க ஜோதிடம். அவர்களுக்கு இந்த கர்ம பலனும் வராது, அந்த முழு ஜென்ம பலனும் தொடராது, அடுத்த ஜென்ம பலனும் அவங்களுக்கு கிடையாதுங்க. வாழ்றாங்க, இறந்து போயிடுறாங்க, அவ்வளவுதாங்க. தயவு செய்து சொல்றீங்க, ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
ஆனால் ஆன்மீக நம்பிக்கை ஜோதிடத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு நான் அதை கண்டுபிடிப்பேன் இதை கண்டுபிடிப்பேன் அந்த பனிஷ்மெண்ட் வரும் இந்த பனிஷ்மெண்ட் வரும்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க பாருங்க. 100% போய் அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையிலேங்க இதை நீங்கள் திரும்பவும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை எல்லாம் கேள்வி கேளுங்களேன். நான் தான் எல்லாரும் என்னை கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேங்க, தெளிவாக சொல்லுவேங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த கர்மா நம்ம இந்தியன் பிலாசபி சங்கீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்ன செய்யும்? அது ஏன் சொன்ன வர்றாங்க? அதை ரேஷனலிஸாகவும் பேசலாம், ஆன்மீக நம்பிக்கையாகவும் பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்த அந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? சக மானுடர்களையும் வாழ வைக்கணும், சக மானுடர்களுக்கும் நீங்கள் அத்தனையும் கொடுக்கணும்னு சொல்கிறக்காகத்தான் இந்த கான்செப்ட் எல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க. இதுக்கு ஜோதிட சம்பந்தம் கிடையாங்க. தண்டனை தீர்ப்பு தருவாங்க, அதை தருவார் இதை தருவார், சனியன் தீர்ப்பு தருவார். சனியை சண்டால போய் தீர்ப்பு தருவாங்க, தீர்ப்பை குரு தாங்க தரங்க. அதனால் அன்பு நண்பர்களே, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஜோதிடம் இயல்பானதுங்க. கர்மா கான்செப்டுங்கிறது மானுட செயல்களை கட்டுப்படுத்தி வேறு பக்கம் கொண்டு போகிறதுங்க. அதனால் அது போகிறாங்கன்னா அதை ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒரு 9ஆம் பாவத்தின் அடிப்படையில் போகிறாருங்க. ஆனால் அது போகிறதுனால உனக்கு வர்ற பனிஷ்மெண்ட்டு, பரிகாரம், தோஷம், அது இதுன்னு சொல்லலாம் வெத்து வேட்டுங்க. பூரா ஃப்ராடுத்தனமுங்க, பொய்யுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றிங்க. திரும்ப எந்த கேள்வினாலும் கேளுங்க. நன்றி நன்றி நன்றி. சரிங்க.